கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த உவமை பேரபிள் ஸ்டடி. கடந்த வாரம் வரை ஏறத்தாழ ஒரு 12 உவமைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். We have been studied around more or less 12 parables. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, தொடர்ந்து ஒரு 7 உவமைகளை தியானிக்க நாம் பிரயாசப்படலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம், அதுல கர்த்தர் இயேசு தொடர்ந்து பேசிட்ட 7 உவமைகள். அதனாலதான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை இன்னொரு விதத்துல கூட சொல்றாங்க. This is also called as the gospel of prophetical gospel. அதாவது இந்த சுவிசேஷத்தை தீர்க்க தரிசன சுவிசேஷம் என்று கூட வல்லுனர்கள், வேத வல்லுனர்கள் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல என்ன அந்த 7 உவமைகள் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, முதல் உவமை த பேரபிள் ஆஃப் சோவர், விதையின் உவமை. அதுல கர்த்தர் இயேசு முதல்ல அவருடைய திருவாயை திறந்து பேசிட்ட முதல் உவமை கோதுமை மணி மற்றும் கலையில பதறு, கோதுமை மற்றும் மணி மற்றும் பதறு குறித்தான உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, இட் இஸ் பின் ஹேப்பன் இன் த அப்போஸ்தலிக் பீரியட் ஃப்ரம் பென்டெகாஸ்ட் டு த டெத் ஆஃப் அப்போஸ்தல் ஜான், AD 100, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில நடந்துட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இயேசு தீர்க்க தரிசனமா பேசிட்ட முதல் உவமை கோதுமை மணி மற்றும் பதறு. இரண்டாவது உவமை த பேரபிள் ஆஃப் வீட் அண்ட் டேர் இன் த ஃபீல்ட், அதாவது கோதுமை மணியும் கலையும் குறித்தான உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, ஆஃப்டர் த அப்போஸ்டல்ஸ் ஜென்டைல்ஸ் இன் த பீரியட் ஆஃப் ரோமன்ஸ், அதாவது AD 100 டு AD 324 நடந்த விஷயத்தை இரண்டாவது உவமையாக கர்த்தர் இயேசு பேசிட்டார். That is the parable of wheat and tare. மூன்றாவது உவமை மஸ்டர்ட் சீட், the parable of mustard seed, கடுகு விதைக்கு பற்றினான உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, கிறிஸ்டியன் ரோமன் பீரியட், the church is completely corrupted, சபையில துர் உபதேசம் வந்த நாட்கள். இது எப்போ நடந்துச்சுனாக்கா, AD 325 டு AD 535. இது வந்துட்டு மூன்றாவது உவமை, கர்த்தர் இயேசு தொடர்ந்து பேசிட்ட உவமை. நான்காவது உவமை த பேரபிள் ஆஃப் லீவன், புளித்த மாவு குறித்தான உவமை. இதுல என்ன நடந்துச்சுனாக்கா, கிறிஸ்டியன் ரோமன் எம்பரர் AD 720 டு 11th செஞ்சுரி நடந்த விஷயத்தை கர்த்தர் இயேசு உவமையாக பேசிட்டார். த பேரபிள் ஆஃப் லீவன், புளித்த மாவு குறித்தான உவமை. ஃபிஃப்த் உவமை த பேரபிள் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர், நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்தின் குறித்தான உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, 13th செஞ்சுரி டு 15th செஞ்சுரியில நடந்த காரியம். ஆறாவது உவமை த பேரபிள் ஆஃப் பேர்ல், விலையுயர்ந்த முத்து குறித்தான உவமை. இது எப்போ நடந்துச்சுனாக்கா, this is a time of reformation, பைபிள் translated in English AD 1517 to 18th century. லாஸ்டா ஏழாவது உவமை the dragnet, the parable of dragnet, மீன் வலை குறித்தான உவமை. இது எப்போனாக்கா, harvest in gospel age, அறுவடை சுவிசேஷ யுகத்தின் அறுவடை. இது எப்போ காலப்பகுதினாக்கா, 19th century to
our Lord Jesus Christ second coming. இதுதான் கர்த்தர் இயேசு தொடர்ந்து மத்தேயுல பேசிட்ட 13ஆம் அதிகாரத்துல பேசிட்ட 7 உவமைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப தேவ கிருபையினால இன்னைக்கு முதல் உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இயேசு அவருடைய முதல் வருகையில முதல் உவமையை பேசிட்ட காரியத்தை இன்று நம்ம தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, so today let us meditate. Our Lord Jesus Christ has spoken the first parable. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை இன்னொரு விஷயத்துல கோணத்துல பார்த்தாக்கா, திஸ் ஆல்சோ சோ கால்ட் as first harvest, முதல் அறுவடை அப்படின்னு கூட நம்ம தியானிக்கலாம். சரி, நம்ம இப்ப பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உவமை மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல முதல் உவமை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 முடிய வசனங்கள். The Gospel of Matthew chapter 13 verse 3 to 8. அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட முதல் உவமை. விதைக்கின்றவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு வசனத்தை ஆரம்பிச்சுட்டு, இந்த வசனங்கள்ல கர்த்தர் இயேசு இப்படி இந்த உவமையை பேசி முடிக்கிறார். முடிச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னாக்கா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். அவ்வளவுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ இது கர்த்தர் இயேசு பேசிட்ட முதல் உவமை. இது வந்துட்டு என்ன நடக்குதுன்னாக்கா, இப்ப நம்ம இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை நீங்க கேளுங்க. இதை வந்துட்டு எப்படி அன்றைய நிலையில சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள் பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறார்னாக்கா, அவர் அநேக விஷயங்களை ஊமையாக அவருக்கு சொன்னார். கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, விதைக்கின்றவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, 4ஆம் வசனத்துல, அவன் விதைக்கையில் சில விதை வழியருக்கே விழுந்தது. விதை போட்டாரு ஃபார்மரு, ஆனா அது என்னாச்சுன்னா ரோடு ஓரத்துல விழுந்துச்சான் சில விதைகள். அது என்ன பண்ணிச்சுனாக்கா, அங்க இருக்கிற பறவைகள் வந்து அது கொத்தின்னு போயிடுச்சு. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்கள்ல விழுந்துச்சான். மண் இல்ல, அது மேல கல் பார்வை இருக்குது, ஆழமா மண் இல்ல. மண்ணு ஆழமா இராதனால சீக்கிரமாய் அது என்ன முழிந்து அது அழிஞ்சு போயிடுச்சுன்றான். சரி, 6ஆம் வசனத்துல என்ன சொல்றான்னாக்கா, அது ஏன் அழிஞ்சு போச்சுனாக்கா, வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாத காரணத்துல, ரூட் இல்லாத காரணம் அது என்னாச்சு, உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்றோம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அது நெருக்கி போட்டுச்சு, சோக் பண்ணிச்சுன்னு சொல்றார். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்ததுன்னு சொல்லிட்டார். இது நாம இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமா கேட்கும் போதும் சரிதான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு சீஷர்கள்ட்ட பேசிட்டதும் சரிதான். ஏதாவது இதுல புரிஞ்சுச்சா? நமக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? அப்படித்தான் அன்னைக்கு வந்துட்டு சீஷர்கள் கர்த்தர் இயேசுகிட்ட ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த கேட்கிறாங்க. கர்த்தரே, ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க போட்டீங்கல்ல விதையே, அது ஒரு ஃபார்மர் போட்டார்ல,
என்ன இதுல இருந்து சொல்ல விரும்புறீங்க? வாட் யூ ஆர் கோயிங் டு ட்ரையிங் டு டெல் அஸ்? இதோடைய அர்த்தமே புரியல. நீங்க என்ன பேசுறீங்களோ எங்களுக்கு சுத்தமா புரியல. அண்ணி அப்படின்னு அன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சீஷர்கள் கேட்ட கேள்வி. வாசிக்கலாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ம், இந்த கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். பார்த்தீங்களா? என்ன ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கோ? அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தைக்கு அருமையான ஒரு அர்த்தத்தை அங்கேயே சொல்றார். இதுதான் நம்ம வேத வாக்கியங்களை தியானிக்கும் போதே கேட்டு பேசிட்ட விஷயத்துக்கு சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே அழகா அதோடைய விளக்கத்தையும் சொல்லிடுறார். என்ன சொல்றாருனாக்கா, புரிரம்பாதி அது அர்த்தத்தை கரெக்டா விளக்கி சொல்றார். வாசிக்கலாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஊமையின் கருத்தாவது ம், விதை தேவனுடைய வசனம். பாத்தீங்க. விதை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல விதை விழுந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன ஆண்டவரே, அது விதைனா என்னன்னாக்கா, ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ இந்த தேவனுடைய வசனமும் யார் விதைத்தது அப்படின்னு பார்த்தாக்கா, கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகையில the first advent of our Lord Jesus Christ, முதல்ல தேவனுடைய வசனத்தை விதைத்தவர் கர்த்தர் இயேசு தான். இரண்டாவது கேள்வி, முதல்ல கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில இந்த வசனத்தை யார் மத்தியில விதைத்தார்? to whom he has given that seed அப்படின்னு நம்ம கேட்டாக்க, முதல்ல கர்த்தர் இயேசு அவர் விதைத்த சத்திய வசனங்கள் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட தான் விதைத்தார். மற்றவங்க கிட்ட இல்ல, புறஜாதியார்கள்ட்ட இல்ல, இஸ்ரேல் மக்கள் கிட்ட தான். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ல இருந்து 8 வரை கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில விதை 4 வெவ்வேறு நிலங்கள் மேல விதைத்தாரு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னாக்கா, கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில அவர் விதை என்ற சத்தியத்தை விதைக்கும் போது இஸ்ரேல் மக்கள் மத்தியில 4 விதமான ஜனங்கள், 4 விதமான மனிதர்கள், 4 விதமான ஜனங்கள் இருதயத்துல கர்த்தர் இயேசு சத்தியத்தை விதைத்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ முதல் சீடு, முதல் விதை இப்போ வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The Gospel of Matthew chapter 13 verse 4. அவன் விதைக்கையில் ம், சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு ஒரு விதமான ஜனங்கள் கிட்ட சத்தியத்தை சொன்னார். அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, வழி அருகே விழுந்தது. அது உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அதாவது சில ஜனங்கள், சில விதமான ஜனங்கள் வசனத்தை கேட்டாங்கோ, ஆனா அது அந்த இருதயத்துக்குள்ள போகவில்லை. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்கா, பறவைகள் அதை பட்சித்து போட்டது அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப இது தீர்க்க தரிசனமா நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் உவமையில முதல் விதை யார் அந்த பறவைகள் பட்சித்து போனது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் வருகையில கர்த்தர் இயேசு சத்தியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியத்துல தான் போட்டார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில நடந்துட்ட கொஞ்சம் விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு சத்தியத்தை சொல்லும்போது அங்க பறவைகள் பட்சித்து போட்டதுனாக்கா, சத்தியத்தை கர்த்தர் இயேசு சொல்றாரு, பின்னாடியே பறவை போல சாத்தானின் ஆவியை கொண்டுள்ளவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் பின்னாலே பேசிட்ட தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு கட்சியில கர்த்தர் இயேசுவே தப்புன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வேலையே இதுதான், குறைகளை கண்டுபிடிக்கிறது தான். அப்படித்தான் சில விதைகள்
பறவைகள் பட்சித்து போடுனாக்கா அப்போ இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் சத்தியத்தை ஒரு விதமான ஜனங்கள் கிட்ட போக சேர்க்காதபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பட்சித்து தடை செய்துட்டாங்க. திஸ் இஸ் ஆல் த சேட்டனிக் டிவைஸ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது ஒரு விதமான விதை. இரண்டாவது விதை எங்க போட்டார்னாக்கா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5-6. மேத்யூ சாப்டர் 13 verse 5 and 6. சில விதை ம், அதிக மண் இல்லாத ம், கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது விதமான சத்தியம் கற்பாறை மேல விழுந்துச்சு. அது சீக்கிரமா முளைஞ்சிச்சு. எப்ப வரைக்கும்? அந்த மண் இருக்கிற வரைக்கும். ஆனா வெயில் ஏற ஏற வேர் இல்ல, there is no root. அதனால உலர்ந்து போயிடுச்சு. இது இரண்டாவது வகுப்பான ஜனங்கள், இரண்டாவது ஒரு மாதிரி இருதயம் கொண்டவர்கள். இந்த குரூப் எப்படின்னாக்கா சத்தியம் வரும்போது ஆஹா ஓஹோன்னு உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா கொஞ்ச நாள் போகும்போது அவங்க கிட்ட என்ன இல்ல, வேர் இல்ல, there is no proper root. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்தாங்க, சோதனை காலத்துல வந்தோன்னு பின் வாங்கிட்டாங்க. என்ன மாதிரி பின் வாங்கிட்டாங்கன்னாக்கா வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது ம், சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதாங்க நம்ம கூட பார்க்கிறோம். ஃபாலோ மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் அவுட் டு ஸ்டடி பைபிள், ரான்சம், சோல், எல், ஆஹா ஓஹோன்னு அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே ம், கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து ஆ, சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பார்த்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிக்குவாங்க. ஆனா சோதனைன்னு வந்துட்ட பிறகு அவங்க பின் வாங்கிடுவாங்க. அப்ப அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேசிக்கா என்ன இல்ல, வேர் இல்ல. என்ன மாதிரி வேர் இருக்குன்னு இருந்தா தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்னாக்கா வாசிக்கலாம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே ம், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் ம். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, எல்லா கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொண்டுக்கிறாங்க. அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர், ரொம்ப நல்லது. ஆனால் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, the foundation should be put on our Lord Jesus Christ. அவருக்குள் நடந்தா தான் அந்த வேர் நிலைத்திருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப எளிமையா சொல்லிட்டா வேர்னாக்கா புட்டிங் த ஃபவுண்டேஷன் ஆன் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். புட்டிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டீச்சிங்ஸ். சத்தியத்து மேல, கர்த்தர் இயேசு சொல்லி கொடுத்த உபதேசத்து மேல நாம அந்த அஸ்திபாரத்தை போட்டா தான் அது ஸ்ட்ராங்கா அந்த ரூட் நிலை நிற்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது இல்ல இரண்டாவது அந்த ஒரு விதை விதைக்கும் போது. மூன்றாவது விதை, the third type of seed என்னன்னாக்கா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு. சாரி மத்தேயு 13:7. மத்தேயு 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. பாத்தீங்களா, மூன்றாவது விதமான விதை முள்ளு மேல விழுந்துச்சு. அது முள்ளு என்ன ஆயிடுச்சுனாக்கா நல்லா வளரும் போது அது நெருக்கி போட்டது. The thorns has been choked. அப்போ இவங்களுடைய விஷயம் எதுனால சோக் ஆயிட்டாங்கோ, எதுல அவங்க அகப்பட்டுனாங்கோ, எதுல அவங்க மாட்டிக்கினாங்கோ
அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் ம், வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ம். கேட்ட உடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு விதமான இருதயம், முள்ளு போல இருதயம். இவங்க எங்க மாட்டிக்கிறாங்கனாக்கா, இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்துட்டு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது என்ன சிற்றின்பம், இதுல நெருக்கி போட்டுச்சு. உலக கவலைனாக்கா இல்லைங்களா, கம்ப்ளீட்டா தே ஆர் நாட் டிபெண்ட் அப்பான் த காட், தே ஆர் நாட் ட்ரஸ்டிங் அபாட் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நாளைக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய குடும்பம் என்ன ஆயிட போதோ, இது மேலேயே ஒரு கவலை. நெக்ஸ்ட் எப்படி இவங்க வளராத சோக் ஆயிட்டாங்கனாக்கா, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருக்காங்க. சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இதுதான் அவங்களுடைய குறி. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வளர முடியல. மூணாவது வந்து சிற்றின்பம், அதாவது ஷார்ட் டைம் பிளஷர், இதுல தான் அவங்க சோக் ஆயிட்டாங்க. இதனால தான் அவங்க என்ன ஆயிட்டாங்கனாக்கா வளர முடியல. இதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லிட்டாருனாக்கா, ரொம்ப அருமையான ஒரு அட்வைஸ், யூனிவர்சல் அட்வைஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி பொருளாசை, பண ஆசை உடையவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடன் கூடிய ம். தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். யார்கிட்ட இந்த கண்டென்ட்மெண்ட் இல்லையோ, கண்டிப்பா தேவனுடைய விஷயத்துல, தேவனுடைய ஊழியத்துல அவங்க நிலை நிற்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப 3 விதமான விதைகள், 3 விதமான ஜனங்கள், 3 விதமான இருதயங்கள். ஆனா போட்ட விதை சத்தியம் ஒண்ணுதான். ஆனா சேர்ந்த விதை வந்துட்டு 3 விதமான இருதயத்துக்கிட்ட போயிடுச்சு. ஒரு விதமான ஜனங்கள் வழியறுக்கே விழுந்துச்சு, அது பறவை பட்சித்து போயிடுச்சு. 2வது கற்பாறை மேல விழுந்துச்சு, அதுக்கு சரியான வேர் ரூட் இல்லாத அது உலர்ந்து போயிடுச்சு. 3வது முள் மீது விழுந்துச்சு, அது சோக் பண்ணிச்சு, நெருக்கி போட்டுச்சு. இந்த 3 விதமான மனிதர்கள், இந்த 3 விதமான இருதயத்துல கர்த்தர் இயேசு அந்த ஒரு சத்தியத்தை போட்டார். ஆனால் பலன் கிடைக்கலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனா 4வது ஒரு விதை, 4வது ஒரு விதமான இருதயத்துக்கு கூட அந்த அந்த காலத்துல முதல் அறுவடையில சத்தியம் போச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Gospel of Matthew chapter 13 verse 8. சில விதையோ ம், நல்ல நிலத்தில் விழுந்து ம். சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது என்ன மாதிரி ஒரு நிலம், இந்த மாதிரி நிலத்துல என்ன மாதிரி ஒரு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்துட்டு எல்லாருக்கும் வசனம் போச்சு. இந்த 4 விதமான இருதயத்துல வசனம் மட்டும் கரெக்டா ஒரே மாதிரி தான் போச்சு. ஆனா எல்லாருமே பலன் கொடுக்கல. ஆனாக்கா இந்த நல்ல நிலத்துல மாத்திரம் பலன் கொடுத்தாங்க. அப்ப இந்த நல்ல நிலத்துல இருக்கக்கூடிய இருதயம் எப்படிச்சுனாக்கா, அவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி பலன் கொடுத்தாங்கோ, இதுதான் பாயிண்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்ல நிலத்துல நல்ல இருதயத்துல சத்தியம் போச்சுனாக்கா அவங்களுடைய பலனுடைய ரியாக்ஷன் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ம், வசனத்தை கேட்டு ம், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து ம், பொறுமையுடனே ம். பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கின்றார்கள். பாருங்க, நல்ல நிலம்னாக்கா நல்ல இருதயம் கொண்டவர்கள். பேசிக்கலி தேர் ஆர் குட் ஹார்ட்டட் பீப்புள், அப்படித்தான் சொல்றாங்க இல்லைங்களா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவசரப்பட மாட்டாங்கோ, துரு துருன்னு இருக்க மாட்டாங்கோ. இது தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உக்காந்து வசனத்தை கேட்பாங்க. 2 காது கொடுத்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட்.
அப்புறமா என்ன பண்ணாங்க, அதை உண்மையும் நன்மையான இருதயத்துல காத்து பொறுமையுடன் பலன் கொடுப்பாங்க. அவசரப்பட மாட்டாங்க. They will give the fruitage with the character of patience. அவசர அவசரமா, பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். பிரதர் பிரதர் அப்படியெல்லாம் இல்லைங்க. பொறுமையா கேட்டு எது நன்மைன்னு நல்லா அறிந்து புரிந்து தெரிந்து அதற்கேத்து பலன் தருவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இது நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னாக்கா, அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு பேசிட்ட முதல் உவமை, முதல் அறுவடை அப்படி பார்க்கும்போது அங்க நம்ம பார்த்தோம் 4 விதமான நிலங்கள். வழி அருகே கற்பாறை, முள், நல்ல நிலம். அப்ப நம்முடைய கேள்வி என்னக்கா, அன்னைக்கு மட்டும் தானே நல்ல 4 விதமான நிலங்கள் இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் தானே 4 விதமான ஜனங்கள் இருந்தாங்கோ. அன்னைக்கு மட்டும் தான் 4 விதமான இருதயத்தை கொண்டவர்கள் இருந்தார்கள்னாக்கா, இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் அந்த 4 விதமான ஜனங்கள், 4 விதமான இருதயம் கொண்டவர்கள் சபைக்குள்ளவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு வகையான ஜனங்கள் எப்படின்னாக்க, கர்த்தர் இயேசு வழி அருகே போட்டாரு, இம்மிடியட்லி பறவை பச்சித்து போயிடுச்சு. அதே போலத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சிலர்கள் உண்மையான சத்தியத்தை சொல்லும் போது சிலர் அவர்களை டைவர்ட் பண்ணிடுவாங்க. இந்த சத்தியம் தேவையில்லை, இது ரட்சிக்கு ஏற்பாடு சத்தியம் இன்று இல்லை அப்படின்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க. இதை கேட்காதீங்க அப்படின்னு திசை திருப்பிடுவாங்க. அன்னைக்கு எப்படி பறவை பச்சித்து போட்டுச்சோ, அன்னைக்கு எப்படி பரிசேயர்கள் சதுசேயர்கள் பின்னாலே வந்து தப்பு தப்பா கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் கர்த்தர் இயேசுவே தப்பாவே பேசிட்டு போயிட்டாங்களோ, அதே போல சபைக்குள்ள ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகளுடைய இன்ஃபுளுன்ஸ், இதை கேட்காதீங்கன்னு சொல்றோம். வாசிக்கலாம் வசனம், ஜெரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Jeremiah chapter 6 verse 16. நிதானமா வாசிங்க. வழிகளிலே நின்று ம் பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து ம் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சத்தியம் கிடைக்குது, நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குனாக்கா, ஃபர்ஸ்ட் வழிகளிலே நின்று, அதாவது ஒரு சர்க்கிள்ல நிக்கிறோம், 4 விதமான டைரக்ஷன்ல வழி இருக்குது. சர்க்கிள்ல நின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணு, எந்த வழி இடுக்கமான வழி, எந்த வழி ரட்சிப்புக்கு போகிற வழி, எந்த வழி ஆசீர்வாதம் தருகிற வழி, எந்த வழி தேவனுடைய வழி அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, யார்கிட்ட கேட்கணும்? யார் சத்தியத்தை நன்கு அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்களோ வெக்கமில்லாது கேட்கணும். பிரதர், இந்த சத்தியத்துக்கு இந்த மாதிரி விளக்கம் நீங்க சொன்னீங்களே, இது விளக்கமா, அது பைபிளுடைய அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு எவை என்று கேட்டு விசாரித்து, பிறகு நல்ல வழி எங்கே என்று பார்த்து கண்மூடித்தனமா போயிடக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்றார். குருடன் கையை பிடிச்சிட்டு போனீங்கன்னாக்கா அவன் பள்ளத்துல வருவான், உங்களை எடுத்துட்டு போய் பள்ளியில தள்ளிடுவான். எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். அப்போதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்க போனாங்களா? அன்னைக்கும் போக மாட்டாங்க, இன்னைக்கும் போக மாட்டோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க, சபையில கருத்து வேறுபாடு இருக்கும். அது இங்க மட்டும் இல்ல, பெங்களூர்ல மட்டும் இல்ல, கர்நாடகத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கூட இருக்குது, அமெரிக்கால கூட இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கும். பாருங்க, நான் பேசுறது, நான் என்னுடைய கருத்து வந்துட்டு என்னுடைய உடன் சகோதரருக்கு பிடிக்காது. என்னுடைய உடன் சகோதரர் பேசிட்ட கருத்து எனக்கு பிடிக்காது. That will be there. Difference of opinion will be there. ஆனால்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ட்ரூத்ல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. பாருங்க, இது சத்தியம்னாக்கா the entire ecclesia has to accept that this is the truth. இது ஃபால்ஸ்னாக்கா entire ecclesia has to deny this is false. பாருங்க, இப்ப நம்ம கருத்துல கூட என்ன மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுனாக்கா சபைக்குள்ள, இது நம்ம சபையில பத்தி இல்ல, பொதுவான பைபிள் ஸ்டூடெண்ட் சபையில சில பேர் வந்துட்டு பாட்டு தான் முக்கியம், பிரியாரிட்டி கொடுத்துடுறாங்க. சில பேர் பிரதர் இதெல்லாம் வேணாம் பிரதர், கேரக்டர் சப்ஜெக்ட் பேசிடலாம் பிரதர், இதுதான் முக்கியம். சில பேர் வந்துட்டு கேரக்டரை தொடர்றது இல்ல, வெறும் உபதேசங்கள், சத்தியங்கள், பேசிக் டாக்டர் இதுதான் முக்கியம் அப்படின்னு எத்தனை வந்துட்டாக்கா எது நம்ம பின்பற்றணும்? வழிகளிலே நின்று கொஞ்சம் இல்லைங்க, பூர்வ பாதை எவென்று கேட்டு விசாரிங்க, நல்ல வழி எது அப்படின்னு சொல்லும்போது எது நல்ல வழி? கர்த்தர் இயேசு இஸ் அவர் மாஸ்டர், இஸ் அவர் டீச்சர், இஸ் அவர் ஹெட் ஆஃப் த சர்ச். அவர் என்ன செய்துட்டாரோ அதை நம்ம செய்யலாம். That is so called as following the footstep of our Lord Jesus Christ. அதுதான் கர்த்தர் இயேசுடைய அடிச்சோடுகளை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப இப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில, முதல் அறுவடையில இஸ்ரேல் மக்கள்ல ஒரு அறுவடை செய்யறார். இஸ் மேக்கிங் ஒன் ஹார்வெஸ்ட். என்ன பண்ணிட்டாருனாக்க, அப்படியே அந்த முறோன்றோம் நம்ம இல்லைங்களா, அந்த முறத்துல அப்படியே கோதுமை மணியை எடுத்துட்டு ஒரு காரியத்தை பண்றார், மேல தூக்கி உழுக்கிறார். உழுக்கும் போது என்ன நடக்குதுனாக்கா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், The Gospel of Matthew chapter 3 verse 12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ம், அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி ம், தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ம். பதறியோ அவியாத அக்னியினாலே சுட்டெரிப்பார் என்றான். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, this is the first harvest. இதுதான் கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்துட்டு அறுவடை செய்த வேலை. இந்த வேலை இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் செய்துட்டார். என்ன செய்தார்னாக்கா, தூற்று கூடையில அவர் கையில எடுத்துட்டு களத்தை நன்றா மேல தூக்கி அப்படியே கொதிக்கிறாரு. அப்ப என்னன்னாக்கா, கோதுமை மணி, the wheat அப்படியே கீழே அங்க கால்படியிலே உழுது, களஞ்சம் சேர்க்கிறாரு. பதுரு வந்துட்டு அப்படியே காத்துல அடிச்சுட்டு போய் கொஞ்சம் தூரத்துல போய் விழுது. அந்த பதுரெல்லாம் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சேர்த்து போய் நெருப்புல போட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் கர்த்தர் இயேசு செய்தார். அப்போ என்ன விசேஷமா கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில செய்த ஊழியம், த சர்வீஸ் ஆஃப் காட்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்தார். அவரு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலேயே இஸ்ரேல் ஜனங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டார். அதுல ஒருத்தர் கோதுமை மணி வகுப்பார், இன்னொன்னு பதறு வகுப்பார். the wheat and chaff, இத ரெண்டாக பிரிச்சுட்டார். இப்ப கேள்வி என்னன்னாக்கா, நம்ம ஏமாந்துருவோம். கோதுமை மணியும் ஒரு கையில எடுத்துட்டு பதறியும் ஒரு கையில எடுத்துட்டாக்கா, the resemblance will be same. ரெண்டும் ஒன்னா தான் தெரியும். ஆனாக்கா எப்போ அது வந்துட்டு உண்மையான கோதுமை மணி எது பதறுனாக்கா, அந்த தூத்துக்குடையில எடுத்துட்டு மேல அவரை ஆத்தும் போது மணி கீழே விடும், பதறு பறந்து போயிடும். அப்ப இதை நாம அன்னைக்கு கர்த்தர் இயேசு இது சொல்லிட்டாரு. இப்ப நாம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? who is the wheat class and who is the chaff class அப்படின்னு பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், கோதுமை மணியும் அந்த பதறு ரெண்டும் கையில எடுத்துட்டாக்கா ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது ரெண்டுல என்ன வித்தியாசம்னாக்கா, கோதுமை மணி வீட்ல ஸ்டஃப் இருக்கும், ஆனா பதறுல ஸ்டஃப் இருக்கா. அது அப்படியே என்ன இருக்குனாக்கா, பூன் ஊதுனாக்கா பதறு போயிடும். இதுதான் கோதுமை மணி மற்றும் பதறு. அப்ப கோதுமை மணி யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், சீஷர்கள்,
யூரோப் தான் யார் மத்தியில பிரிச்சுட்டாருனாக்கா பதுரு வகுப்பார் மத்தியில பிரிச்சுட்டார். யார் இந்த பதுரு வகுப்பார்னாக்கா அந்த நாட்கள் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் இவங்க மத்தியில தான் பிரிச்சுட்டார். அப்ப யார் இந்த பரிசேயர்கள், பதுரு வகுப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் வசனம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 23 verse 13. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, ம் உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் சாப் கிளாஸ் பீப்பிள், பதுரு வகுப்பார்கள். இவங்களை எப்படி ஸ்டார்ட் பண்றாருனாக்கா மாயக்காரர், ஹிப்போக்ரேட்ஸ். அதாவது என்னன்னாக்கா இவங்க வந்துட்டு ஒரு நடிகர்கள், கோதுமை மணி போலவே இருப்பாங்க, ஆனா மணி வகுப்பார் கிடையாது. மாயக்காரர்கள், பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ. இவங்க என்ன வேலை பண்றாங்கனாக்கா பரலோக ராஜ்யத்துக்கு இவங்களும் போக மாட்டாங்க, கூட வர்றவங்களே போறதுக்கு தடை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப முதலாம் வருகையில கர்த்தர் இயேசு வரும்போது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ஹிப்போக்ரேட்ஸ், மாயக்காரர்கள், இவங்க ஒரிஜினல் மணி வகுப்பார் இல்ல, இவங்க கிட்ட ஸ்டஃப் இல்ல, இவங்க பதுரு வகுப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க இவங்க என்னன்னாக்கா இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனங்கள்கிட்ட தேவாராதனை எங்களுக்குரியது, நியாயப்பிரமாணம் எங்களுக்குரியது, we are the teachers of law, we keep the law அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாக்கா உள்ள ஸ்டஃப் இல்ல, சத்து இல்ல. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் எங்களை பத்தி சொல்றார். வாசிங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 7. தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, they claim that law is ours and also they are teaching, but they doesn't know what is law. Desiring to be teachers of the law, understanding neither what they say nor whereof they affirm. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்க நியாயப்பிரமாணத்திற்குரிய அந்த உள்ளக்கூடிய அர்த்தம் சத்தியம் தெரியாமலே இவங்க என்ன ஆயிடுறாங்கனாக்கா போதகராக விரும்புகிறார்கள். they are ready to preach. இது என்ன நமக்கு பாடம்னாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கூட சபைகள்ல அநேகர் எந்த ஊழியத்தை விரும்புறாங்கனாக்கா போதகம் செய்யறதுக்கு தான் விரும்புறாங்க. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, when you come as a Bible students and when you want to climb the pulpit, want to teach, the teacher இங்க இருக்கிறாங்க, நீங்க வந்துட்டு போதகம் செய்யணும்னாக்கா சில பேசிக் குவாலிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்? ஒரு சாதாரண ஒரு போதகர்கள் புல்பிட்ல இருந்து சபையை பக்தி விருத்தி உண்டாக்கும்படி போதிக்கணும்னாக்கா first they should know the basic knowledge of divine plan of the ages. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அந்த ஆதாம் முதல் யுகா யுகம் வருகிற யுகா யுகத்துக்கு ஏஜஸ் டு கம் வரைக்கும் அந்த வர்டிக்கல் லைன் அந்த ஹாரிசான்டல் லைனுடைய விளக்கத்தை நன்கு அறிந்து புரிந்து போதகம் செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, the basic doctrine. அந்த 53 சப்ஜெக்ட் டாக்டரினுடைய சத்தியோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாக்கா தயவு செய்து புல்பிட்ல பேசாதீங்க. நீங்களும் கொழும்பி என்னையும் கொழுப்பி இல்ல நானும் உங்களையும் கொழுப்பி இது வந்துட்டு சபைக்கு பக்தி விருத்தி அல்ல. இது சபைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உபதேசம் கிடையாது. This will not be lasting. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பாருங்க ரெண்டு வித காரியத்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்.
ஒரு விதத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிப்பது என் தலைமையில இருக்கிற பாரம்னு சொல்லிட்டார். ஆனா யாக்கோப்பு அப்போஸ்தலர் என்ன சொல்றாருனாக்கா, வாசிக்கலாம் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரரே, ம், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து ம். உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. பாத்தீங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு ஆக்கினியில இருக்கோம். அதுலயும் இன்னொரு ஆக்கினி வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். For my brethren, be not many masters, knowing that we shall receive the greater condemnation. அதாவது கண்டெம்னேஷன் ஜட்ஜ்மெண்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது ரொம்ப நம்ம முக்கியமா நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம பார்த்தோம், முதலாம் அறுவடையில the first harvestல கர்த்தர் இயேசு பேசிட்ட முதல் ஓமையில விதைப்பவர் கர்த்தர் இயேசு, விதை தேவனுடைய வசனம். யார் மத்தியில தான் விதைத்தார்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் விதைத்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலேயே இஸ்ரேல் ஜனங்களை பிரிச்சு எடுத்தார் கர்த்தர் இயேசு. அப்போ இந்த முதல் ஒரு அறுவடையில என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு தடவை வந்துட்டு சீஷர்கள் போறாங்க. போயிட்டு கர்த்தர் இயேசுகிட்ட யதார்த்தமா பேசுறாங்க. ஆண்டவரே பாருங்க, இந்த ஒரு அறுவடை எல்லாம் இன்னும் 4 மாசத்துல வந்துட்டு முதிர்ந்துரும், அப்ப அறுவடைக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வைக்கிறாரு ஹிண்ட் கர்த்தர் இயேசு. எப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட்டாவே பேசுறதுல, நேரடியாக பேசுறதுல சூசனமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறார். என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், Gospel of John chapter 4 verse 35. வாசிங்க, நிதானமா வாசிங்க. காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? பாத்தீங்களா, இதுக்கு சொல்லிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்டே பேசிருக்காங்க. இன்னும் 4 மாசத்துல இது வந்துட்டு வளர்ந்துட்டு அறுப்பு காலம் ரெடியா இருக்குது, ஹார்வெஸ்ட் இஸ் ரெடி அப்படின்னு சீஷங்க சொல்லணும்னு உடனே கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, இதோ, ஆ, வயல் நிலங்கள் இப்பொழுதோ ம், அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று. பாத்தீங்களா, என்னப்பா நீங்க 4 மாசம் வரைக்கும் காத்துட்டு, இதோ the harvest is ready. நீங்க கண்ணுல பாருங்க, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்னு சொல்றேன். எப்படி சொல்றான்னா, say not ye there you yet 4 months, இன்னும் 4 மாசம் இருக்குதுன்னு சொல்லாத. அந்த cometh harvest, behold I say unto you, lift up your eyes and look unto the field, for they are white ready to harvest. அதாவது என்ன சொல்றாருன்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் வந்துட்டேன், முதலாம் வருகையில வந்துட்டேன், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே இஸ்ரேல் ஜனங்களை பிரிச்சுட்டேன். மணி வகுப்பார் இதோ, வயல் நிலங்கள்னாக்கா இதோ என்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள், யூ ஆர் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். அத மாதிரி அவர் முதலாம் வருகையில முதல் அறுவடைய அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர் முன்னாடி செய்துட்டார். இதுதான் அதோடைய விளக்கம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப முதலாவது அறுவடையில கோதுமை மணிலிருந்து பதரை பிரித்து, அதாவது யூதர்கள் மத்தியிலிருந்து யூதர்களை பிரித்து, இப்படியாக முதலாவது அறுவடையை கர்த்தர் இயேசு செய்து முடித்தார். தேவனுக்கு சித்தம் இருந்தார். இப்ப அந்த முதலாம் அறுவடையிலிருந்து வந்துட்ட அந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் கர்த்தர் இயேசுக்கு பிறகு இரண்டாவது அறுவடை, the second harvest, the gospel harvest எப்படி செய்யறாங்கன்னு தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமென்.